இணையதள நேயர்களே, அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தி என்றென்றும் நிலவட்டுமாக. 2021 சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமிய வாக்குகள் யாருக்கு என்ற கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான ஒரு பதில். 2021 சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற கருத்து முஸ்லிம் மக்கள் மத்தியிலே பரவலாக காணப்படுகிறது. இவர்கள் தனித்தனியாக நின்று கொண்டு ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக விழக்கூடாது, ஒட்டுமொத்தமாக இவர்கள்லாம் ஓரணியாக திரண்டு ஒன்றாக பேசி ஏதாவது ஒரு கட்சியில குறிப்பிட்ட ஒரு 40-50 தொகுதிகளை இஸ்லாமிய பெருமக்கள் பெற முடியும் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம், கிட்டத்தட்ட 1 கோடி இஸ்லாமிய வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனால் 234 சட்டமன்றத்திலையும் இதுவரை கடந்து வந்த பாதையில 4 பேரு கூட முஸ்லிம்கள் போனது கிடையாது. இன்னைக்கு நமது நாட்டிலே, தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்களுடைய கட்சி ஒன்று இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர்கள் தமிழகத்திலே ஒரு சில பகுதியிலே இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் 20 சீட்டு 30 சீட்டு வாங்கி தனி சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் மட்டும் இவர்களுடைய இந்த குட்டி தலைவருடைய பிரிவினையின் காரணமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் பிரிந்து கிடக்கிறது. பிரிந்து கடந்து கொண்டு யாருக்காவது ஒருவருக்கு வாக்கு தருகிறோம் என்று, ஆதரவு தருகிறோம் என்று இவர்களாக முந்திக் கொண்டு செல்கிறார்கள். ஒரு காலத்திலே கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்களுடைய காலத்தில் இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவருடைய காலத்திலே அரசியல் கட்சி தலைவர்கள் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவருடைய வீட்டுக்கு சென்றார்கள். ஆனால் இவர்கள் இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களை தேடி செல்கிறார்கள். அவர்களும் என்ன நினைக்கிறார்கள், அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு தொப்பி போட்ட பாய் வந்தா போதும், அவனை வச்சு இஸ்லாமிய தெருக்கல்ல பிரச்சாரம் செய்து கொள்ளலாம் என்று அரசியல் கட்சி மத்தியிலே வந்து விடுகிறது. நம்ம இன்றைக்கு ஒழுங்காக இஸ்லாமிய சமுதாயம் ஒழுங்காக நின்று களத்தில் இறங்கினால் குறைந்தபட்சம் 40 தொகுதிகளில் 60 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும். அந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனால் நம்மளை பிரித்து, இஸ்லாமிய பெருமக்களை பிரித்து ஆளுகின்ற சூழ்ச்சி இந்த திராவிட கட்சிகளிலும் இருக்கிறது. நம்மளை ஒன்று சேர விடாமல் தடுக்கக்கூடிய வகையிலே ஆளுகின்ற அரசுகளும் அமைந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த இஸ்லாமிய தலைவர்கள், அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பேசுவார்கள். எப்படி பேசுவார்கள் தெரியுமா? ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் என்று இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியிலே ஒரு மாநாட்டில் பேசுவாங்க. 4 முக்கள் நின்று கொண்டு 4 தலைவர்களும் பேசுவார்கள். ஆனால் இந்த 4 தலைவரும் ஒன்று சேர மாட்டார்கள், தனித்தனியாக பேசுவார்கள். அப்படியானால் இறைவனே இறங்கி வந்தாலும் கூட இந்த அமைப்பை சேர்ந்தவர்களை இறைவன் எங்கள் பக்கம் சேர்ந்து கொள் என்று சொல்லி அழைப்பார்கள் இந்த இஸ்லாமிய அமைப்புகள், அரசியல் கட்சிகள். இந்த நிலைகள் மாறப்பட வேண்டும். இஸ்லாமிய பெருமக்கள், அரசியல் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒன்று கூடி களம் இறங்காவிட்டால் இன்னும் இந்த சமுதாயம் பின்னடைவை நோக்கித்தான் செல்லும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த தேர்தல் குறித்து மேலும் தகவல் அறிந்து கொள்ள வேண்டுமானால் 9443465765 என்ற எண்ணை அழைங்கள். ஆசிரியர் டாக்டர் அப்துல் ரசாக். நான் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கிறேன், பத்திரிகையாளராக இருக்கிறேன், நான் ஒரு அரசியல்வாதி, தெளிவாக சொல்லுகிறேன். நன்றி. அடுத்த காணொளி சந்திப்போம்.